அண்ணே, சைத்தன்ய மகரிஷி அவரை சேவிக்க போகிற பெண் பக்தர்கள்லாம் 20 அடி தள்ளி நிற்கணும்னு சொன்னீங்கண்ணே, ஏன்னா அந்த மாதிரி? அருமையாக கேட்ட கோவால். ஒரு மாணவன் 10ஆம் கிளாஸ் பரீட்சை எழுதுகிறான், இல்லை +2 பரீட்சை போர்டு எழுதுகிறான். ஒரு பேச்சுக்கு நான் சொல்கிறேன். அவன் எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவன் தன்னை சுய பரிசோதனை, தன் உடம்பில், பாக்கெட்டில், இல்லை கையில் இருக்கிற ஜாமெண்ட்ரி பாக்ஸில் ஏதாவது குறிப்புகள் எழுதியிருக்கா, ஏதாவது சின்ன பேப்பர் இருக்கான்னு பரிசோதனை பண்ணிவிட்டு எதுவும் இல்லைன்னு உறுதி தெரிஞ்சுக்கிட்டு தான் உள்ளே போகணும். இந்த ஃப்ளையிங் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லுவாங்க. பறக்கும் படை வந்து செக் பண்ணும்போது இருந்ததுன்னா அசிங்கமாக போயிடும். இன்டென்ஷனாக எடுத்துகிட்டு வராட்டி கூட ஏதோ பழைய ஞாபகத்தில் இருந்தது வச்சுருந்தா கூட அவங்களுக்கு அது தெரியாது, காப்பி அடிக்க கொண்டு வந்த பொருள்னு பிடிச்சிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஒரு இடத்துக்கு, ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கே போகிறோம். வாலண்டியராக நம்ம பையை காமிச்சிடலாம். என் பையில் பாருங்கள் எதுவும் இல்லை, போகும்போதும் நான் காமிச்சிடுறேன். அதுமாரி வரும்போதும் காமிச்சிட்டா ஒரு துன்பம் இல்லை, தொல்லை இல்லை. இப்போ இந்த பெண்களை நம்ம ஒரு நிற்க சொன்னதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, பொதுவாக சாமியார்கள் பேர் கெடுறது எந்த இடத்துல கெடும் சொல்லு கோவால்? சாமியாருடைய பேர் எங்கே கெடுது? 2-3 இடம். ஒன்று நிர்வாக தவறு நடந்தால் பேர் கெட்டுப்படும். 2வது பக்தியை தவிர வேறு அரசியல் பேசினா பேர் கெட்டுப்போம். ஏன்னா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யணும். வாத்தியார் வேலையை செய்யணும். என்ன, கிரிக்கெட் பிளேயர் வேலையை செய்யணும். ஒரு சாமியார் வேலையை செய்யணும். சாமியார் என்ன பண்ணணும்? ராமாயணம் சொல்லவா, மகாபாரதம் சொல்லவா, இதிகாசங்களை சொல்லவா, மக்களே கோவப்படாதீர்கள், மக்களே தான தர்மம் செய்யுங்கள், மக்களே பொறுமை காருங்கள், மக்களே இறைவனை நம்புங்கள். இதுதான் ஒரு சாமியாருடைய வேலை. அரசாட்சியை பற்றி பேசுறதுக்கு சாமியாருக்கு வேலை இல்லை, அதுக்கு ஆள் நிறையா இருக்காங்க. அப்போ சாமியாருக்கு அங்கே போயிருக்கணும். 3வது பெண்கள் பழக்க வழக்கம். எதுவுமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் ஆபத்து இல்லை. டிரான்ஸ்பரண்ட்னா என்னென்னு கேட்டால், ஒரு மையமான ஹால், யார் வேணாலும் பார்க்கலாம். அங்கே ஒரு பெண்மணி பேசுகிறாங்கன்னா பிரச்சனை கிடையாது. தனி ரூமில் பேசும்போது தான் தகராறு வரும். மேற்கொண்டு சொல்கிறேன் கோவால்.